இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாமன்னரின் அறிக்கையின் எதிரொலி நஜிப்புக்கு ஆதரவாக பேரணி நடத்தும் முடிவை அம்னோ கைவிட்டது. வீட்டுக்காவல் உத்தரவு தொடர்பில் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக புத்ரஜயாவில் திங்கட்கிழமை நடத்தவிருந்த பேரணியை அம்னோ ரத்து செய்துள்ளது. அரச மன்னிப்பு விஷயத்தில் முறையான வழிமுறைகளை பின்பற்றுமாறு மன்னர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று அறிக்கை வெளியிட்டதை மதித்து தாங்கள் அம்முடிவுக்கு வந்துள்ளதாக அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் அஷ்ரப் வஜ்டி டுஸ்கி தெரிவித்தார். அம்னோ ஒருபோதும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படாது. எனவே மாமன்னரின் அறிக்கையை ஏற்றும் தேசிய போலீஸ் படை தலைவரின் அறிவுரையை மதித்தும் ஜனவரி 6ஆம் தேதி பேரணியை தொடருவதில்லை என முடிவு செய்யப்பட்டதாக அஷ்ரப் சொன்னார். முன்னதாக இஸ்தானா நெஹ்ரா வெளியிட்ட அறிக்கையில் அரச மன்னிப்பு வழங்கவோ தண்டனை குறைக்கவோ மாமன்னருக்கு இருக்கும் அதிகாரத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும் சிறை கைதிகள் அரசு மன்னிப்பு வாரியத்திடம் முறைப்படி அதற்கு விண்ணப்பிக்க வேண்டுமே தவிர மற்ற வழிகளில் அல்ல என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பின்னர் ஐஜிபி தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் அரண்மனையின் உத்தரவை மதித்து யாரும் திங்கட்கிழமை அப்பேரணியில் பங்கேற்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருந்தார். 200 பேருந்துகளில் அம்னோ மற்றும் பாஸ் கட்சி ஆதரவாளர்கள் புத்ரஜயாவுக்கு படையெடுக்க திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கட்டணத்தை கணிசமாக உயர்த்திய மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் மருத்துவ ஆலோசனை, வார்டில் தங்குவது, சேவை கட்டணம் ஆகியவற்றுக்கு கணிசமான கட்டண உயர்வை மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் அறிவித்துள்ளது. நடப்பில் உள்ள விட மும்மடங்கு அதிகமான புதிய கட்டண விகிதம் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. மருத்துவ பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் விலைகள் அதிகரித்து வருவதே கட்டண உயர்வுக்கு காரணம் என அறிக்கை ஒன்றில் அது விளக்கியது. அவ்வகையில் பொது கிளினிக் மருத்துவர்களை பார்க்கும் கட்டணம் 5 ரிங்கிட்டிலிருந்து 15 ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. மருத்துவ நிபுணர்களின் ஆலோசக கட்டணம் 30 ரிங்கிட்டிலிருந்து 80 ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. பெரியவர்கள் தனி வார்டில் தங்குவதற்கான கட்டணம் 120 ரிங்கிட்டிலிருந்து 300 ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. மற்ற புதிய கட்டண விகிதங்கள் முறையே குழந்தைகளை வார்டில் சேர்க்க 270 ரிங்கிட், பெரியவர்களுக்கான அவசர கட்டண பிரிவு கட்டணம் 500 ரிங்கிட், குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு கட்டணம் 650 ரிங்கிட் மற்றும் பிரசவ வார்டில் சேர்க்க 700 ரிங்கிட் ஆகும். அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் வசதிகளை வழங்கும் அதே வேளையில் தனியார் மருத்துவமனைகளை விட தாங்கள் விதிக்கும் கட்டணம் இன்னும் குறைவாகவே உள்ளதாக யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் என பரவலாக அழைக்கப்படும் அம்மருத்துவ மையம் கூறிற்று. லாபத்தை அதிகரிக்கும் நோக்கில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை, மாறாக நோயாளிகளுக்கான நீடித்த சேவையை உறுதி செய்யவே என அம்மையம் மேலும் கூறியது. தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை ஆற்றங்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் தொடக்கம். பிப்ரவரி 11ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ள பத்துமலை தைப்பூசத்தை முன்னிட்டு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் ஆற்றங்கரையை சுத்தம் செய்யும் பணிகளை தொடங்கியுள்ளது. தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா இன்று நேரில் சென்று அப்பணிகளை பார்வையிட்டார். ஆற்றங்கரையின் சுற்றுப்புற குப்பைகளை சுத்தப்படுத்துதல் மற்றும் மண் கழிவுகளை தூர்வாரும் பணிக்கான ஏற்பாடுகளையும் அவர் செய்தார். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் பத்துமலையில் குடிநீர், தண்ணீர், மின்சாரம் போன்ற பிற வசதிகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. தைப்பூசத்திற்கு 1 மாதத்திற்கும் மேலான கால அவகாசம் இருந்தாலும் தை மாதம் பிறந்த உடனேயே ஏராளமான பக்தர்கள் காவடிகள் மற்றும் பால்குடங்களை ஏந்தி தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்த தொடங்கிவிடுவர். எனவே பக்தர்களின் வசதிக்காக இந்த முன்னேற்பாடுகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கிறிஸ்துவ கையேடுகள் விநியோகம், 2 அமெரிக்க சுற்றுப்பயணிகளின் வாக்குமூலம் பதிவு. கோலாலம்பூர் டேசஸ் தபாக்கில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்பாக கிறிஸ்துவ மதம் குறித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்த 2 அமெரிக்க சுற்றுப்பயணிகளிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். 30 வயதிற்கு உட்பட்ட அவ்விருவரும் டிசம்பர் 25க்கு முன் நாட்டிற்குள் நுழைந்ததாக நம்பப்படுவதாக கோலாலம்பூர் துணை போலீஸ் தலைவர் அஸ்ரி அக்பர் ஆயோப் கூறினார். புகார்தாரரின் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத நல்லிணக்கத்தை கெடுக்க முயன்றதன் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் 298A பிரிவின் கீழ் விசாரணை தொடர்வதாக அஸ்ரி கூறினார். அச்சம்பவத்தின் வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. அதில் வெள்ளை உடை அணிந்திருந்த 2 வெளிநாட்டு இளைஞர்களை பார்த்து, நீங்கள் எப்படி செய்யக்கூடாது, இது முற்றிலும் தவறு, மலேசியாவில் இதற்கு அனுமதி இல்லை என வீடியோவை பதிவு செய்தவர் கூறுவதை கேட்க முடிகிறது. அல்தான் துயா கொலையில் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பா விசாரிக்க வேண்டும் என குடும்பம் கோரிக்கை.
மங்கோலிய மாடல் அழகி அல்தாந்தியா ஷாரிபூவை கொன்று சடலத்தை சிதைத்து விடுமாறு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதாக கூறப்படுவது குறித்து மலேசிய அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் என அப்பெண்ணின் குடும்பத்தார் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் தலைமை இன்ஸ்பெக்டர் அசிலா ஹட்ரி கடந்த அக்டோபரில் தாக்கல் செய்த அபிடவிட் சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தில் அக்குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தனக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து புத்ரஜயா கூட்டரசு நீதிமன்றத்தில் அசிலா அம்மனுவை தாக்கல் செய்திருந்தார். அசிலாவின் அம்மனு நீதிமன்றம் பதிவு குறிப்பில் இடம்பெற்றுள்ளது. அல்தாந்தியா கொலையில் அரசாங்க உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக அசிலா அதில் கூறியுள்ளார். அக்குற்றச்சாட்டு கடுமையானதாகும். அரச மலேசிய போலீஸ் படையின் நெறிமுறைக்கே நேரடி சவால் விடுவதாகும். எனவே இதில் எதையும் மூடி மறைக்காமல் அரசாங்கம் விசாரணை நடத்திட வேண்டும் என அல்தாந்தியா குடும்ப வழக்கறிஞர் சங்கீத் கவுர் தியோ கூறினார். இதுகுறித்து கடந்த அக்டோபரிலேயே உள்துறை அமைச்சருக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பினோம். அதன் நகலை பிரதமருக்கும் தேசிய சட்டத்துறை தலைவருக்கும் அனுப்பி வைத்துவிட்டோம். ஆனால் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றார் அவர். அசிலாவின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுவதை மனிதநேய அடிப்படையில் தானும் ஆதரிப்பதாக அல்தாந்தியாவின் தந்தை டாக்டர் ஷாரிபு நீதிமன்றத்திடம் தெரிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கூச்சிங்கில் வீடு இடிந்து விழுந்து ஆடவர் மரணம். சரவா கூச்சிங்கில் இன்று அதிகாலை வீடு இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி ஆடவர் உயிரிழந்தார். மரணமுற்றவர் 58 வயது லிம் இங் டாங் என அடையாளம் கூறப்பட்டது. அதிகாலை 2:30 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு துறையினர் இடிபாடுகளில் பேச்சு மூச்சின்றி கிடந்த அவ்வாடவரை 2 மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். எனினும் மருத்துவ குழு அவர் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தியது. வீடு இடிந்து விழுந்ததற்கான காரணம் ஆராயப்பட்டு வருவதாக தீயணைப்புத்துறை கூறியது. பரபரப்பான ஜார்ஜ்டவுன் சாலைகளில் இனி அதிகபட்சமாக 2 மணி நேரங்களே வாகனங்களை நிறுத்த முடியும். பினாங்கு ஜார்ஜ்டவுன் மாநகரின் பரபரப்பான பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைக்கும் அதிகபட்ச நேரமாக 2 மணி நேரங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. நெரிசலை குறைக்கவும் வாகன நிறுத்துமிட வசதி எல்லோருக்கும் நியாயமாக கிடைப்பதை உறுதி செய்யவும் இவ்வாண்டு பிற்பகுதியில் அது அமலுக்கு வரும். அதற்கு முன்பாக சில முக்கிய சாலைகளில் அது சோதனை செய்து பார்க்கப்படும் என பினாங்கு மாநகர மேயர் ராஜேந்திரன் அந்தோனி தெரிவித்தார். பினாங்கு தீவில் வாகன நிறுத்துமிட கட்டணங்கள் வரும் மார்ச் தொடங்கி 50 விழுக்காடு உயரவிருக்கும் நிலையில் இப்புதிய 2 மணி நேர கட்டுப்பாடு அமலுக்கு வருகிறது. இது தவிர மாநகரின் முக்கிய சாலைகளில் சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதோடு சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதால் ஏற்படும் நெரிசலை குறைக்க ஒட்டுமொத்த பினாங்கு மருத்துவமனை வளாகத்திற்கும் சிறப்பு ஷட்டில் பேருந்து சேவை வழங்கப்படும். டபுள் பார்க்கிங் பிரச்சனையால் ஏற்படும் நெரிசலை சீராக்க முழு நேர பணியாளர்களும் நியமிக்கப்படுவர் என்றார் அவர். புத்தகம் தொடர்பில் 157 போலீஸ் புகார்கள். ஹன்னா யோவின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். பிகம் ஹன்னா எ பர்சனல் ஜர்னி என்ற புத்தகத்திற்கு எதிராக 157 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டிருப்பதால் இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் ஹன்னா யோவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. அவ்விவகாரத்தில் இதுவரை 45 பேரது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் அஸ்ரி அக்மார் ஆயூப் தெரிவித்தார். போலீஸ் புகாரை செய்துள்ள சில அரசு சார்பற்ற அமைப்புகள் தேசிய பாதுகாப்பு கருதி ஹன்னா யோவின் இந்த புத்தகத்தை தடை செய்யுமாறு உள்துறை அமைச்சை வலியுறுத்தியுள்ளன. மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியே அந்த புத்தக வெளியீடு என கூறி பல்வேறு அவதூறு வீடியோக்கள் பரவி வருவதாக ஹன்னா யோவும் போலீஸ் புகார் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக தாம் மாற்ற முயல்வதாக தேசிய போலீஸ் படை முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ மூசா ஹசான் அவதூறு பரப்பியதாக ஹன்னா தொடுத்த வழக்கை முன்னதாக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அம்முடிவை எதிர்த்து செகாம்பூட் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹன்னா மேல்முறையீடு செய்ய உள்ளார்.